தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஆரோட்ஸ் நேருக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் எதுனா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட புதைக்கப்பட்ட இடம் தான். இது சரியா எங்க இருக்குன்னா சென்னையோட அவுட்ரு, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர்ல இருக்கு. இதுக்கு சரியான பாதை எப்படின்னா நம்ம திருமங்கலம் டு ஆவடி இந்த ரோட்ல தான் இருக்குது. பொத்தூர் மெயின் ரோட்ல இருந்து உள்ள 100 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா ரோஜா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் ஆம்ஸ்ட்ராங் உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஏரியாவில் வந்து போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து திருமங்கலம் டு ஆவடி இந்த சாலையில் தான் அந்த ஏரியா இருக்கிறதுனால வெறும் 2 பேருந்துகள் மட்டும்தான் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் மாலையிலே அப்புறம் வந்து காலையில், அவ்வளோதான். அந்த மதிய நேரத்தில் போக்குவரத்து அப்படிங்கிறது சுத்தமாக இந்த பக்கத்து கிடையாது. பொது போக்குவரத்துக்குங்கிறது நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறத நம்ம கேட்டோம். ஏன்னா வந்து அவரோட உடல் வந்து இங்கே புதைக்கப்பட்டாலும் நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களும் அப்புறம் வந்து சென்னையில் அவுட்டரில் இருக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம சரியாக வரும்பொழுதே பார்த்தோம், இந்த பாதையில் வந்து அவ்வளோ வீடுகள் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்து தனித்தனியாக வந்து வீடுகள் இருக்குது. நெருக்கமான பகுதி இது கிடையாது தான். ஆனாலும் பொதுமக்கள் கூட்டம் வந்து இங்கே அதிகமாக வர்றதுனால இங்கே பொது போக்குவரத்து தேவை அப்படிங்கன்னு அந்த கட்சி நிர்வாகிகளும் அவங்களோட உறவினர்களும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போய் அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த இடம் தான் ஆம்ஸ்ட்ராங் உடல் வந்து புதைக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. போலீஸார் வந்து பொதுமக்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு இந்த பேரிகார்டெலாம் போட்டு பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. போலீஸார் அவர்களும் வந்து இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இடம் சரியாக சொல்லப்போனால் வந்து இந்த பொத்தூர் மெயின் ரோடு 100 மீட்டர் உள்ள, அதேமாரி வந்து அந்த போர்டு வைக்கப்பட்டதில் நேர்லேருந்து வந்தால் கூட அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இந்த இடம் இருக்குது. சொல்லப்போனால் நீதிமன்ற உத்தரவுப்படி சரியான வழிகாட்டலின்படி, தமிழக அரசு வழிகாட்டின்படி உடல் வந்து எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கணும், அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்பற்றி தான் அந்த உடல் புதைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம், பேரிகார்டெலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து தினந்தோறும் வந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இங்கேருந்து வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யணும், இந்த போக்குவரத்து நெரிசல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக காவல்துறையினர் வந்து அந்த பேரிகார்டெலாம் வச்சுருக்காங்க. காவல்துறையினரும் வந்து இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களது உடல் வந்து புதைக்கப்பட்ட இடமானது எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, எந்த சண்டைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக போலீஸார்களும் தினந்தோறும் வந்து 24 மணி நேரமும் பாதுகாப்பு ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம், அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய 16ஆம் நாள் காரியம், அதாவது இந்த 21ஆம் தேதி அவருடைய 16ஆம் நாள் காரியம் வந்து நடைபெற இருக்கிறதுனால அவருக்கு வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதற்கு வந்து சரியான மேடைகள் அமைக்கப்படணும். அவருடைய கல்லறைகள், அந்த கல்லறை போல் அந்த தோற்றம் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வராங்க. இதற்கு வந்து உள்ளூரில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் வந்து சரி, அங்கே இருக்கிற உறுப்பினர்களும் சரி ஒன்றாக சேர்ந்து அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணணும், என்னென்ன வந்து என்ஓசி வாங்கணும், எல்லாமே வந்து அவங்க உறவினர்கள்ட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் வந்து அவருடைய அக்காவுடைய இடமாம். அது உடனடியாக நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் இறந்தவுடன் அடுத்த நாளே வந்து கேஸ் போடப்பட்டுச்சு. கேஸ் போடப்பட்டதோட வந்து உயர் நீதிமன்றத்தை போய் அணுகுனதோட கேஸ் நடைபெற்றது. 3 தடவை வந்து இந்த கேஸை வந்து 2 மணிக்கு ஒத்தி வைக்கிறோம், 1 மணிக்கு ஒத்தி வைக்கிறோம், நல்லா யோசிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த இடம், அதாவது கட்சி அலுவலகம் இருக்கிற அந்த இடம் வந்து சரியானமா இருக்காது. அங்கே வந்து புதைச்சிங்கன்னா பொதுமக்களுக்கு நெரிசல் ஏற்படும். வெறும் 8 அடி பாதை, அதனால் அங்கே புதைக்க முடியாது. அதுவும் அங்கே குடியிருப்புகள் இருக்குது. சரியாக வந்து வாழ்வதற்கு ஏற்ற பகுதினால அங்கே வந்து உடலை வந்து புதைக்க முடியாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதனால அவர் உடல் வந்து வேற எங்கேயாவது புதைக்கப்படணும் அப்படிலாம் ஒரு ஆலோசனையில் அவங்க உறவினர்கள்லாம் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது ஒரு 3-4 இடத்த வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க. அந்த தேர்வு செஞ்சதில் ஒரு இடம் வந்து அவருடைய அக்காவோட இடம். அதுதான் இது. சரியாக 1 ஏக்கர் 22 சென்ட் அப்படி அந்த அளவு பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல தான் அவரோட உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அவர் புதைக்கப்படும் பொழுது அன்றைய தினம் வந்து பெரம்பூர்லேருந்து பொத்தூர் வந்து சேர்றதுக்கு சரியாக ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு, அவ்வளோ மக்கள் வந்து கூடியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வர 23 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஏன் இவ்வளவு தூரம் வந்து வச்சுருக்காங்க? அவருடைய அலுவலகம் அங்கே இருக்குது, அவரோட வீடு அங்கே இருக்குது. ஆனால் இவ்வளவு தூரம் எதற்குன்னா பொதுமக்களோட கேள்வியும் அவருடைய உறவினர்கள் கேள்வி மற்றும் இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க கேள்வியுமா இருக்குது. இந்த இடம்ங்கிறது அவர் உடல் புதைக்கப்படுவதற்கு இந்த இடம் தான், இந்த 1 ஏக்கர் 22 சென்ட்
இந்த இடம் முழுவதும் தான் நாங்கள் இது பண்ணியிருக்காங்க. அங்கே பார்க்கலாம் காவல்துறையினர் இருக்காங்க, போக்குவரத்துக்கு அது ஆட்டோக்கள் இருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்க. பொது போக்குவரத்து இங்கே இல்லாத காரணத்தினால மக்கள் வந்துட்டு போக சிரமம் இல்லாமல் இருக்க ஆட்டோ அதுமாரி இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. தடைகள் வந்து போடப்பட்டிருக்கு, வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா விஷயமும் வந்து வேகமாக வந்து இந்த விஷயமா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜூலை 21 16ஆம் நாள் காரியம் என்பதால் வந்து உடனடியாக இந்த இடத்த வந்து சீர் செய்யணும், சரியாக பார்த்துக்கணும், எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது. வருகின்ற கட்சி தொண்டர்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், அப்புறம் வந்து நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கட்சி தொண்டர்களும் சரி, உறவினர்களும் சரி ராப்பகலாக இங்கே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் பக்கத்தில், அதாவது அந்த உடல் புதைக்கப்பட்ட இடத்திற்கு பக்கத்தில் அவருக்கு வந்து பொதுமக்கள்லாம் வந்து மாலையிட்டு பூ போட்டு போகிறதுக்காக விட வச்சுருக்காங்க. அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் தான் ஆம்ஸ்ட்ராங் அவரோட உடலுக்கு வந்து மக்கள் இப்போ வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்ட இடம். அது வந்து அவரோட உடல் புதைக்கப்பட்ட இடம். அதாவது கட்டுமான பணி நடைபெற்றிருக்கு. அந்த இடம் வந்து அவரோட உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. 21ஆம் தேதி வந்து 16ஆம் நாள் காரியம் பண்ணுறதுக்காக அங்கே வந்து இந்த கல்லறை கட்டுற வேலையை போயிட்டு இருக்கிறனால இந்த இடத்த வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது அவர் ஒரு மதத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. பக்கத்திலே ஒரு அரச மரம் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து புத்த மதத்தின் மீது அதீத பற்று கொண்டவர் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவர் உடல் வந்து புதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில், அதாவது அவர் தலை வந்து சரியாக அந்த மரத்தோட சைடு, கால் வந்து மரத்துக்கு ஆப்போசிட்லேயும் அப்படிங்கிறதான் வச்சுருக்காங்க. ஸோ அவர் தலை மாட்டிலே அந்த அரச மரம் இருக்கிறது வந்து அவருக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னதான் வந்து அங்கேருந்து, அதாவது பெரம்பூர்லேருந்து உடல் வந்து இங்கே புதைக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்தாலும் இந்த ஒரு அரச மரம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவருக்கு வந்து மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து அவர் வந்து புத்த மதத்தின் மீது கொண்டு இருக்கிற ஒரு பற்றை வந்து காட்டுது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் இதே தேதிக்குள் ஒரு நூலகத்தை திறப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. கல்விக்கு நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஒரு நூலகம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கப்புறம் அவர் வந்து தியானம் பண்ணுற ஒரு விஷயத்தையும் இது பண்ணதாக இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய புத்த மடாலயங்களை திறந்து வச்சவர். அதனால் ஒரு தியானம் பண்ணுறதுக்காக ஒரு இடமும் பக்கத்தில் கட்டப்படுது. இந்த 1 ஏக்கர் முழுவதும் அவர் செய்த நற்பணிகளை பற்றி சொல்கிறதுக்கும் அங்கே வந்துட்டு போகிற மக்களுக்கு ஏதுவாகவும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டதாக மணிமண்டபம் கட்டலாமா வேணாமா, இங்கே கட்டலாமா இல்லை வந்து பெரம்பூரில் கட்டலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் கட்சி தொண்டர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே வந்து கலந்து வச்சுட்டு வராங்க. ஆனால் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் படியும், தமிழக அரசு அறிவுறுத்தல் படியும் நீங்கள் சரியாக மணிமண்டபம் கட்டணும்னா அரசிடம் கோரிக்கை வைங்க, அரசிடம் வந்து அணுகுங்க. அந்த முறைப்படி எந்த இடம் ஒதுக்கப்படுதோ அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டிக்கலாம், அதுபடி மேற்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இப்போ வர எந்தவித முடிவு வந்து எடுக்கப்படலை அப்படின்னு தான் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இந்த இடம் நார்மலாக இப்போதைக்கு கல்லறை கட்டப்படுது, அது அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 16ஆம் நாள் காரியம் வந்து புத்த முறைப்படி முழுவதுமாக இங்கே நடைபெறுவதாக வந்து உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர் உடல் புதைக்கப்படும் போது புத்த முறைப்படி தான் புதைக்கப்பட்டது. 16ஆம் நாள் காரியமும் இங்கு காலையிலே வந்து புத்த முறைப்படி வந்து அவருடைய 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரம்பூரில் அவருடைய படத்திறப்பு விழா மதியம் 3 மணி நேரம் நடக்கிறதா வந்து உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான் இங்கே சர்மா நகர்லேருந்து வரேன், கொடுங்கியூர்லேருந்து வரேன். அண்ணன் எனக்கு நான் 5 இயர்ஸ் முன்னாடி நான் கட்சியில் இருந்தேன். நான் பெரம்பூர் பகுதி சார்பாக நான் இருந்தேன். அப்போது அண்ணன் ரொம்ப நாளாக பழக்கம், பார்த்துருக்கேன். ஆனால் பேசுறதில்லை இது வரைக்கும். போயிருக்கேன், ஆஃபீஸ் இருக்குது, மீட்டிங் வரைக்கும் போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். நான் பார்த்ததில்லை. அண்ணன் மறைவுக்கு நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு விவரமாக ஒரு இதுவாக இருந்தது. அதான் இப்போ வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். அதனோட இறப்புக்கு வந்தீங்களா? இங்கே நான் வந்து இங்கே வரல, பெரம்பூர் ஸ்கூலில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அங்கே வந்திருந்தேன். அவனோட இந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ இங்கே நான் என்ன சொல்கிறது, டெய்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ தான் பார்ப்பேன் ஃபுல்லாக. என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எவ்வளோ நிறைய பேர் ஏதோ சொல்லியிருக்காங்க, நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் மறைவு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் எனக்கு மனசு கேட்கல, நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஃபேமிலியோடு வந்திருக்கேன், வந்து பார்த்துட்டு போகணும். பெரிய இழப்பு எங்களுக்கு இதெல்லாம். இப்போ அவர் உடலை வந்து அங்கே புதைக்காமல் இங்கே வந்து புதைச்சிருக்கு, நிறைய கோர்ட் ஆர்டர் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இது சரியாக கரெக்டான சார்? அவர் வாழ்ந்த இடம் பெரம்பு தான் சார், அங்கேயே கொடுத்துருக்கலாம். ஏன் அது இது பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஏதோ இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும், இறைவனுக்காக வேண்டிக்கிறோம். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.